It's story time. வறுமையை விலை கொடுத்து வாங்கின ஒரு ராஜாவோட ஆட்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமா முத்துமா நகரம்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு ரமணவேலன். அவர் அந்த நாட்டை நீதி நேர்மை தவறாம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் பழகிறதுக்கும் ரொம்ப எளிமையானவரா பண்புள்ளவரா இருந்தாரு. தன்னோட நாட்டில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ராஜாவுக்கு ரொம்ப இருந்துச்சு. வியாபாரம் நல்லா வளர்ந்து செழிப்பா இருக்கிற நாடு மட்டும்தான் பொருளாதாரத்தில் நல்லபடியா முன்னேறும் அப்படின்னு அவரு உறுதியா நம்பினாரு. அதனால அவரு வியாபாரிகள் கிட்ட எப்பவுமே ரொம்ப கருணையோட நடந்துகிட்டாரு. வியாபாரத்துக்கு அதிக அளவில் வரி வசூல் செய்யாம நேர்மையான முறையில் வரி வசூல் செஞ்சாரு. புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முன் வரவங்களையும் அவரு நல்லபடியா ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சாரு. வியாபாரிகளுக்கு அவர் இதுவரைக்கும் கொடுத்திருந்த எல்லா சலுகைகளையும் தாண்டி இன்னொரு சலுகையும் கொடுக்கிற பழக்கமும் ரமணவேலனுக்கு இருந்துச்சு. தன்னோட நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு வியாபாரியால ஏதோ ஒரு பொருளை ஒழுங்கா விற்க முடியாம போய் அவர் வறுமையில வாடுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அந்த வியாபாரி நேர அரண்மனைக்கே வந்துடலாம். ஒவ்வொரு நாள் அதிகாலையிலையும் ஒரே ஒரு வியாபாரிக்கு மட்டும் அவரு அந்த வாய்ப்பை கொடுப்பாரு. அந்த வியாபாரியோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி அவரோட பொருளுக்கு நியாயமான ஒரு விலைய அந்த வியாபாரியை விட்டே சொல்லுவாரு. வியாபாரி சொல்ற அந்த நியாயமான பணத்தை கொடுத்து அந்த பொருளை ராஜாவே வாங்கிக்குவாரு. இதனால அந்த வியாபாரிக்கும் ஒரு மறுவாழ்வு கிடைக்கும். முத்துமா நகரத்துல இருந்த வியாபாரிகளும் ராஜாவோட இந்த சலுகையை தவறா பயன்படுத்தாம நேர்மையான முறையில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டில் ஒரு ஏழை இருந்தாரு. சின்ன வயசுல இளம்பிள்ளை வாதம்ங்கிற நோய் தாக்கினதுல அவரோட கைகளும் கால்களும் செயலிழந்து போனதுனால அவரால் பெரிய அளவில் எந்த வேலையும் செஞ்சு பிழைக்க முடியல. அவர்கிட்ட மிஞ்சினதெல்லாம் வறுமை மட்டும்தான். அவர் ஒரு தடவை தன்னோட நண்பன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வியாபாரிகளுக்காக ராஜா கொடுக்கிற சலுகைகளை பத்தி பேச்சு வந்துச்சு. அப்ப அந்த ஏழை சொன்னாரு, நான் ஒரு வியாபாரியா இருந்தாலாவது என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை ராஜாவுக்கு வித்து என்னோட வறுமையை போக்கிக்க முடியும். ஆனா அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் போல இருக்கு. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வறுமை மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. உடனே அந்த நண்பர் விளையாட்டா சொன்னாரு, இப்பதானே சொன்ன உங்ககிட்ட வறுமை இருக்குன்னு. உங்ககிட்ட இருக்கிற வறுமைய ராஜா கிட்ட வித்து ஏதாவது பணம் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. நண்பர் இப்படி விளையாட்டா சொன்னாலும் அந்த ஏழைக்கு அது ஒரு நல்ல யோசனையா தோணுச்சு. வறுமையோட அடையாளமா தங்கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் அவரு சேகரிச்சாரு. 2 நசுங்கி போன அலுமினிய பாத்திரம், கிழிஞ்சு போன 4-5 துணிகள், ஒரு பிஞ்சு போன செருப்பு, ஒரு அழுக்கு கம்பளி, இதெல்லாம் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த பொருட்களை எல்லாத்தையும் அந்த அழுக்கு கம்பளியில போட்டு ஒரு மூட்டையா கட்டி அடுத்த நாள் அதிகாலை வேளையில அதை எடுத்துக்கிட்டு நேர அரண்மனைக்கு போனாரு. அவர் அரண்மனை வாசல்ல நின்னுகிட்டு, நான் எங்கிட்ட இருக்கிற வறுமையை விற்பனை செய்யறதுக்காக வந்திருக்கேன் மகாராஜா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாரு. அப்பதான் தூங்கி எழுந்திருச்ச மகாராஜாவுக்கு ஏழையோட இந்த குரல் காதுல விழுந்துச்சு. வறுமையை விற்பனை செய்யறதுங்கிறது ராஜாவுக்குமே கொஞ்சம் புதுசாதான் இருந்துச்சு. ஆனா வந்திருக்கிறவரு ஏதோ ஒரு நியாயமான காரணத்துக்காகத்தான் இங்க வந்திருக்காரு அப்படின்னு ராஜா உறுதியா நம்பினாரு. தன்னோட நாட்டுல இருக்கிற யாரும் தன்னை ஏமாத்த முயற்சி செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவரு தன்னோட அறை ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது கை கால்கள் செயலிழந்து போயிருந்த அந்த ஏழைய அவரால் கவனிக்க முடிஞ்சுது. வறுமையை விற்பனை செய்யறதா ஏழை போட்ட சத்தம் அந்த நாட்டு ராஜகுரு ரணதீபனுக்கும் கேட்டுச்சு. எங்கேயாவது ராஜா ரமணவேலன் அந்த வறுமையை வாங்கிட போறாரோ அப்படின்னு நினைச்சு
ராஜகுரு ராஜாவை தேடிக்கிட்டு அவரோட அறைக்கே வந்துட்டாரு. அவரு எதிர்பார்த்த மாதிரியே ராஜா தன்னோட அறை ஜன்னல் வழியா எட்டி பார்த்து ஏழைகிட்ட உங்க வறுமை என்ன விலை அப்படின்னு கேட்டாரு. ஏழை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு. தன்னோட உணவுக்கும் உடைக்கும் தங்குற இடத்துக்கும் 100 பொற்காசுகள் இருந்தா போதும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. அவரு ராஜா கிட்ட என்னோட மொத்த வறுமையோட மதிப்பு 100 பொற்காசுகள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்குள்ள அங்க வந்த ரணதீபன் ராஜா கிட்ட நீங்க வறுமையெல்லாம் விலை கொடுத்து வாங்கக்கூடாது, அது ஒரு துக்கிரித்தனமான செயல், அதை நீங்க செஞ்சா உங்ககிட்ட இருக்கிற செல்வம் உங்களை விட்டு போயிடும், வறுமை மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சும், அதனால இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா தன்னோட பழக்கத்தை மாத்திக்கிற எண்ணம் ராஜாவுக்கு இல்ல. அவரு தன்னோட கணக்காளரை வர சொல்லி வெளியே காத்துக்கிட்டு இருக்கிற ஏழை கிட்ட 100 பொற்காசுகளை கொடுத்துட்டு அவரு கொண்டு வந்திருக்கிற மூட்டைய அரண்மனை கணக்குல வரவு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அரண்மனை கணக்காளர் கொண்டு வந்து கொடுத்த 100 பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு மூட்டைய அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஏழை ராஜாவை மனசார வாழ்த்திட்டு அங்கேருந்து கிளம்பினாரு. என்னதான் ஏழைக்கு 100 பொற்காசுகளை கொடுத்து அவரு கொண்டு வந்திருந்த மூட்டைய வாங்கிக்கிட்டாலும் ரணதீபன் சொன்னது ராஜாவோட மனசுல உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி ராஜா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அவரோட கனவுல வந்த தேவதை, நான் தான் செல்வத்துக்கு அதிபதி, இத்தனை நாள் நான் உன்னோட அரண்மனையில தான் இருந்தேன், அதனால தான் நீ இவ்வளவு வளத்தோட இருந்த, நீ எப்ப வறுமையை விலை கொடுத்து வாங்கிட்டியோ என்னால இனிமே இந்த அரண்மனையில இருக்க முடியாது, நான் அரண்மனையை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ராஜாவுக்கு கை கால் செயலிழந்து போயிருக்கிற அந்த ஏழையோட முகமும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உண்மையான மனசோட நேர்மையான ஒரு செயலைத்தான் தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு ராஜாவுக்கு உறுதியா நம்பிக்கை வந்துச்சு. அவர் செல்வத்துக்கு அதிபதியான அந்த தேவதை கிட்ட நீங்க இந்த அரண்மனையை விட்டு போகணும்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் யார் உங்களை தடுக்கிறதுக்கு, என்னை விட்டு போறது உங்க விருப்பம்னா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. செல்வத்துக்கு அதிபதியான அந்த தேவதை அரண்மனையை விட்டு வெளியே போய் இருட்டுல மறைஞ்சே போயிட்டாங்க. அந்த தேவதை மறைஞ்சு போன கொஞ்ச நேரத்துல இன்னொரு தேவதை ராஜா முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்க ராஜா கிட்ட நான் தான் புகழுக்கு அதிபதியான தேவதை, செல்வம் இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தருக்கு புகழ் இருக்கும், எப்போ செல்வத்துக்கு அதிபதியான தேவதை இந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிட்டாங்களோ இனிமே புகழுக்கு அதிபதியான என்னாலையும் இந்த அரண்மனையில இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேவதை கிட்டையும் சரி நீங்களே இந்த அரண்மனையை விட்டு போறதா முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தடுக்கிறதுக்கு நான் யாரு, உங்க விருப்பம் போல நீங்க அரண்மனையை விட்டு போறதுனா போலாம் அப்படின்னு சொன்னாரு. புகழுக்கு அதிபதியான அந்த தேவதையும் அரண்மனையை விட்டு வெளியே போய் இருட்டுல மறைஞ்சே போயிட்டாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துல இன்னொரு தேவதை ராஜா முன்னாடி வந்து நின்னாங்க. நான் தான் பெருமைக்கு அதிபதி, செல்வமும் இல்லாம புகழும் இல்லாத ஒருத்தருக்கு பெருமை மட்டும் எப்படி இருக்க முடியும், அந்த 2 தேவதையும் இல்லாத இடத்துல என்னாலையும் இருக்க முடியாது, நானும் இப்பவே அரண்மனையை விட்டு வெளியே போக போறேன் அப்படின்னு சொல்லி ராஜாவோட வார்த்தைக்கு கூட காத்துக்கிட்டு இருக்காம அவங்களும் அரண்மனையை விட்டு வெளியே போய் இருட்டுல மறைஞ்சே போயிட்டாங்க. நடக்கிறதையெல்லாம் ராஜா வேடிக்கை பார்த்தாலும் அதை தடுத்து நிறுத்துற சக்தி அவர்கிட்ட இல்ல. இனிமே வேற எந்த தேவதை வந்து வெளியேற போறதா சொல்லிட்டு அரண்மனையை விட்டு போக போறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ராஜா உக்காந்துருந்தாரு. கொஞ்ச நேரத்துல 2 தேவதைகள் அங்க வந்தாங்க. அவங்க ராஜா கிட்ட நாங்க 2 பேரும் இரட்டை பிறவிகள், இவங்க நேர்மைக்கு அதிபதி, நான் உண்மைக்கு அதிபதி, எங்களோட தோழிகளான மற்ற தேவதைகள் இல்லாத இந்த அரண்மனையில எங்களால மட்டும் எப்படி தனியா இருக்க முடியும், அதனால நாங்களும் அவங்களோடையே அரண்மனையை விட்டு வெளியே போறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு ராஜா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. இப்ப ராஜா அவங்க கிட்ட இந்த அரண்மனையை விட்டு வெளியே போறதுக்கு மற்ற எல்லாருக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு, ஆனா உங்க 2 பேருக்கும் எந்த காரணமும் கிடையாது, நான் உண்மையாவும் நேர்மையாவும் தான் கைகால் செயலிழந்து போன ஒரு ஏழைக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சேன், உண்மைக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரங்களான நீங்க 2 பேருமே இதுக்காக இந்த அரண்மனையை விட்டு வெளியே போறது சரியான ஒரு முடிவா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த 2 தேவதைகளும் நீங்க உண்மையாவும் நேர்மையாவும் தான் அந்த ஏழைக்கு உதவி செஞ்சீங்கன்னு எங்களுக்கும் தெரியும்,
நீங்க உதவி செஞ்ச அந்த காரணத்துக்காக நாங்க அரண்மனையை விட்டு வெளியே போறதுக்கு முயற்சி செய்யல. எங்களோட தோழிகள் இல்லாத அரண்மனையில நாங்க 2 பேரும் தனியா இருக்கணுமே அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சோம். ஆனா நீங்க உங்க தரப்பு நியாயங்களை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் மட்டுமாவது உங்களுக்கு ஆதரவா இந்த அரண்மனையில இருக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். நாங்க அரண்மனையை விட்டு வெளியேற போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அரண்மனைக்குள்ளேயே போயிட்டாங்க. உண்மைக்கும் நேர்மைக்கும் அதிபதிகளான அந்த தேவதைகள் மட்டுமாவது அரண்மனையிலேயே இருக்கிறதுக்கு சம்மதம் சொன்னது ராஜாவுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. ஆனா அவரே எதிர்பார்க்காத மாதிரி கொஞ்ச நேரத்துல செல்வத்துக்கு அதிபதியான தேவதையும் அவங்க கூடவே புகழுக்கும் பெருமைக்கும் அதிபதிகளான மற்ற 2 தேவதைகளும் மறுபடியும் அரண்மனைக்கே வந்தாங்க. அவங்க ரமணவேலன் கிட்ட நாங்க இந்த அரண்மனையை விட்டு வெளியேறினதும் நேர்மைக்கும் உண்மைக்கும் அதிபதிகளான அந்த தேவதைகளும் எங்களோடையே வெளியேறிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவங்க 2 பேரும் வெளியேறாதது நீங்க செஞ்ச செயல்ல உண்மையும் நேர்மையும் இருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுச்சு. அது மட்டும் இல்லாம நேர்மையும் உண்மையும் எங்க இருக்காங்களோ அங்க நாங்க இருக்க வேண்டியது காலத்தோட கட்டாயம். அதனால அரண்மனையை விட்டு வெளியே போறதா நாங்க எடுத்த முடிவுக்கு எங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு மறுபடியும் நாங்க அரண்மனைக்குள்ளேயே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தேவதைகளும் அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. இந்த இடத்துல ராஜாவோட கனவு கலைஞ்சு அவர் எழுந்திருச்சு படுக்கையில உக்காந்தாரு. ரணதீபன் சொன்னதுலேருந்து குழப்பமாவே இருந்த அவரோட மனசுக்கு இப்ப ஒரு தெளிவு கிடைச்சிருந்துச்சு. உண்மையாவும் நேர்மையாவும் யோசிச்சு பார்த்தா தான் வறுமையை விலை கொடுத்து வாங்கினது சரிதான் அப்படிங்கிற முடிவுக்கு அவரு இப்ப வந்திருந்தாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.